பாதையை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வகுத்து தந்திருக்கின்றார். இப்பொழுது முருகன் பெயரிலே மாநாடு நடத்துகிறவர்கள் இந்த நாட்டிலே எப்படியான ஒரு குழப்பத்தை விளைவிக்க பார்க்கிறார்கள், எத்தகைய ஒரு மத உணர்வை ஊட்டி அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் என்பதை நாம் மிக கவலையோடு கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை முன்னுணர்ந்துதான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை அறிவிப்பு செய்தார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய ஆதரவு அமைப்புகளும் அந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கின்ற கட்சிகளும் தமிழ்நாட்டை மதவெறிக்கு திறந்து விடுவதற்கு, மதவெறி வேட்டைக்காடாக ஆக்குவதற்கு இன்றைக்கு திட்டமிட்டு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து அவர்களுடைய சதிகளை முறியடிப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய அரசியலால் தமிழ் சமூகத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றத்தை, மோசமான விளைவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் அவர்கள் மதத்தை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த சமூகத்திலே மற்ற அரசியல் கட்சிகள் மத்தியில் மதச்சார்பின்மை உணர்வை மங்கச் செய்கிற ஒரு ஆபத்தான ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். எங்கெல்லாம் அவர்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்களோ அந்த மாநிலங்களில் என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நடந்தன என்பதை நாம் பார்க்க வேண்டும். உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரு காலத்தில் சமூக நீதி அரசியலுக்கு ஒரு அடையாளமாக இருந்த மாநிலம். ஆனால் இன்றைக்கு அந்த மாநிலம் இந்தியாவிலேயே ஒரு பிற்போக்கு அரசியலுக்கான குறியீடாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த கட்சிகள் எல்லாம் இந்த மதவாத அரசியலுக்கு பலியாகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்தியாவிலே மாநில கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் அரங்குக்கு வந்த கட்சிகளிலே இன்றைக்கு பீகாரிலே இருக்கின்ற ஆர்ஜேடி, இடதுசாரி கட்சிகள், இப்படி ஒரு சில கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து அரசியல் அதிகாரத்தை பங்கு போட்டு கொண்டதை இந்த நாடு பார்த்தது. இதன் பொருள் என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுடைய கூட்டாளிகளான சங்க பரிவாரங்களும் முன்னெடுக்கிற இந்த வகுப்புவாத அரசியலுடைய ஆபத்தை இன்றைக்கு அடையாளம் காணக்கூடிய அரசியல் தொலைநோக்கு, கருத்தியல் வலிமை பெரும்பாலான கட்சிகளிடத்திலே இல்லை. இதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற கட்சிகள் கூட போட்டி வகுப்புவாதம், காம்படிட்டிவ் கம்யூனிசம் என்று சொல்லுவார்கள், அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். மேற்கு வங்கத்திலே கூட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அத்தகைய அணுகுமுறையை கையில் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக மதச்சார்பற்ற நாடு என்பதிலிருந்து மாற்றி ஒரு மதச்சார்பு கொண்ட, இந்து மதச்சார்பு கொண்ட நாடாக மாற்றி கொண்டிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸோ அவருடைய துணை அமைப்புகளோ வெளிப்படையாக வகுப்புவாத அரசியலை முன்வைக்கிறார்கள். அவருடைய செல்வாக்கின் காரணமாக மற்ற அரசியல் கட்சிகள், அவர்களை எதிர்க்கிற அரசியல் கட்சிகளிலும் கூட இந்த சகிப்புத்தன்மையற்ற போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டு வருகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மதச்சார்பின்மை அரசியலை உயர்த்தி பிடிக்க வேண்டும், உறுதியாக அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதை
இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதை நாம் நெஞ்சை நிமிர்த்தி பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், நாம் பின்பற்றுகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டி இருக்கிற அம்பேத்கரிய அரசியல் இந்த வகுப்புவாத சக்தியுடைய முகமூடியை கிழித்து எறிய நமக்கெல்லாம் உத்வேகம் தருவதாக இருக்கிறது. அந்த அரசியல் உறுதியோடு இன்றைக்கு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 2007ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு ஆளுமைகளை அடையாளம் கண்டு, பல துறைகளிலே இருக்கின்ற சான்றோர் உருவக்களை அடையாளம் கண்டு, அவர்களை, அவர்களுடைய பணிகளை, அவர்கள் இந்த சமூகத்துக்கு செய்து வருகின்ற தொண்டை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருதுகளை அளித்து விடுதலை சிறுத்தைகள் நாம் பெருமைப்படுகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. விருது பெறுகிற சான்றோர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு அரசமைப்பு சட்டம் எடுத்து சொல்லுகின்ற, முன்வைத்திருக்கின்ற அந்த சமத்துவ நெறிகளுக்கு பங்களிப்பு செய்பவர்களாக இருக்கிறவர்கள்தான். இன்றைக்கு இந்த நாடு மிக இக்கட்டான ஒரு சூழலே இருக்கிறது. இந்த சூழலிலே இந்த சான்றோர் பெருமக்களும் இதை எதிர்த்து இந்த நாட்டை பாதுகாக்கிற மிகப்பெரிய கடமையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை அங்கீகரிப்பதன் மூலமாக அவர்களையும் இந்த போராட்ட களத்தில் நம்மோடு அடி சேர்த்துக் கொள்கின்றோம். அந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை வருக வருக என்று வரவேற்றமைகிறேன். நன்றி, வணக்கம். சனாதன எதிர்ப்பு களத்தில் சமரசம் இல்லாமல் களமாடி வருகின்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்போதும் ஆதரவோடு இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை வரவேற்பது, அவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு என்பதை நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் விளக்கி பேசியிருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, அமெரிக்காவை சார்ந்த ஆய்வு மாணவர் சிந்தனையாளர் மைக்கேல் காலின்ஸ் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் எவ்வாறெல்லாம் செயல்பட்டது, தேர்தல் பங்கேற்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்று தனிப்பெரும் இயக்கமாக எப்படி திகழ்கிறது என்பதை பற்றி ஆங்கிலத்திலே ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். அதை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. அந்த நூலை நம்முடைய தலைவர் அவர்களுக்கு அவருடைய படம்தான் அந்த நூலினுடைய அட்டைப்படமாக விளங்குகிறது. உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீடாக விடுதலை சிறுத்தைகளை பற்றி ஒரு நூல் வெளியாகி இருக்கிறது. அந்த நூலை உங்கள் சார்பிலே தலைவரிடத்தில் அளித்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற இந்த உலக அங்கீகாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையில் விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்தியல் அடையாளமாக
எழுச்சி தமிழர் அவர்களுடைய கருத்தியலை ஆளுமையாக அங்கே நிரூபித்து வருகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களை நோக்க உரையாற்ற உங்களுடைய கரவொலிகளுக்கிடையே அழைக்கின்றோம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மகத்தான விழாவின் மைய நாயகர் காலம் கழிகிறது, அறை முழுவதிலும் நீளம் நிறைகிறது, காலம் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது, எதிர்காலம் நீளத்திற்கான காலம் என்கிற அடிப்படையிலே இது நந்தனின் சேனை இனி நாடாளும் இந்த பானை என்கிற முழக்கத்திற்கு பொருளூட்டுகிற வகையிலே ஒரு மகத்தான அணிவகுப்பை, சனாதனத்திற்கு எதிரான படையெடுப்பை நடத்தி முடித்த கையோடு மாபெரும் விழாவினை ஒருங்கிணைத்திருக்கிற மகத்தான தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்களே, சிறப்பான முறையிலே இதை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்கினிய இளவல் அருமை தோழர் வன்னி அரசு அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு அருமை தோழர் பாலசிங்கம் உள்ளிட்ட அருமை தோழர்களே, நிகழ்விலே என்னோடு கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அருமை தோழர் பனையூர் பாபு உள்ளிட்ட அருமை நண்பர்களே, மாவட்ட செயலாளர்கள்ங்கிற அடையாளத்தோடு இந்த மகத்தான நிகழ்விலே பெரும்பங்காற்றியிருக்கிற அருமை தோழர்கள் சாரநாத், வேலுமணி, சேத்துப்பட்டு இளங்கோ, சைதை ஜேக்கப், கரிகால் வளவன், அபூன், இளையா அருமை தம்பி இளையா, சவுந்தர், உஷாராணி, இளங்கோவன், ஞான முதல்வன் உள்ளிட்ட இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற பேராளுமைகளை, விருது பெறவிருக்கிற அருமை தோழர்களை, எனக்கு முன்னதாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற அருமை தோழர் காலம் தந்த கருத்தியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களே, எனக்கு எதிரே அமர்ந்திருக்கிற நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள், இந்த பிறந்த நாள் எழுச்சி தமிழருடைய வருகைக்கு முன்னால் எவ்வாறு கொண்டாடப்பட்டது, எழுச்சி தமிழருடைய வருகைக்கு பிறகு இந்த பிறந்த நாள் என்ன புதிய பரிமாணத்தை பெற்றிருக்கிறது என்கிற எனது உணர்வுகளை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் இங்கே தயாளன் அவர்கள் அழைப்பதனை தந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நேரத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்வை உரிய நேரத்திலே நாம் நடத்தி முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னால் ஏதோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் தொடர்புடைய ஒரு தலைவராக 90களுக்கு முன்னால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு காலம் உண்டு. அம்பேத்கர் என்று சொன்னால் அது ஏதோ எஸ்சியோட மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம். அம்பேத்கரை தலைவராக கொண்டிருக்கிற இயக்கங்கள், எந்த இயக்கங்கள் வந்தாலும் அந்த இயக்கங்கள் எந்த அரசியலை பேசினாலும் அந்த இயக்கங்களுக்கு தலித் இயக்கங்கள்ங்கிற முத்திரை, இல்லைன்னா அம்பேத்கர் இயக்கங்கள்ங்கிற முத்திரை, இதுதான் 90களுக்கு முன்னாடி இருந்த நிலை. ஆனால் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழரிடம் திருமாவர்களுடைய வருகை தமிழகத்திலே ஒரு எரிமலையாய் வெடித்த பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடையாளம் ஒட்டுமொத்த விடுதலை அரசியலின் மையம் என்கிற கருத்தியலை நோக்கி அவர் நகர்த்தி இருக்கிறார். அம்பேத்கரோட முதல்ல அவர் பெரியாரை சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார். 90களுடைய தொடக்கத்தில் அண்ணன் மேலே கடுமையான விமர்சனம். அம்பேத்கருடைய படத்தை போட்டு நோட்டீஸ் போடுறது கரெக்டு, அதில் என்ன பெரியார் படத்தை சேர்த்துக்கிற, பெரியார் என்ன செஞ்சார் தலித்துகளுக்கு அப்படின்னு கடுமையாக பழைய அம்பேத்கரிஸ்டுகள் கடுமையாக விமர்சனம் பண்ண காலம் உண்டு. அப்போ அண்ணன் வயசில் இளையவர் இல்லையா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு அப்போ ரொம்ப தம்பிங்கிற முறையில் ரொம்ப ஏகவசனத்தெல்லாம் பேசி நம்முடைய பழைய தலைவர்கள் அண்ணனை கடுமையாக பேசணுண்டு. அவர் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் அம்பேத்கரை சேர்க்கறது மட்டும் இல்லை, அனைத்து மக்களிடமும் அம்பேத்கரை சேர்க்கிற அதே சமயத்தில் இன்னைக்கு நம்முடைய மக்கள்கிட்ட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை மிக சரியான முறையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். காரல் மார்க்ஸை சரியான முறையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இன்று தமிழ்நாட்டில் மேதகு பிரபாகரன் குறித்து பேசுவது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை என்கிற அடிப்படையில் இதை ரெண்டையுமே இணைத்திருக்கிறார். அதுதான் எழுச்சி தமிழர் செஞ்ச மிக முக்கியமான அடையாளம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏப்ரல் 14ஆம் தேதி நாடு முழுக்க சமத்துவ நாளாக கொண்டாடப்படணும் அப்படிங்கிற கருத்தை
தலைவர் சட்டமன்றத்தில் போய் பேசுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நல்ல வேளையாக அப்போ வந்து தலைவரை உள்ளடக்கிய ஒரு கூட்டம் நிகழ்ந்தது. அது வந்து மாநில அளவிலான ஒரு விழிகன் கூட்டம். அதில் தலைவர் ஏப்ரல் 12ஆம் தேதி அதை சொன்னார். மறுநாள் அசெம்பிளியில் பதிவு பண்ணுங்கன்னு முதல்வர் சொன்னார். மறுநாள் அசெம்பிளியில் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள்னு அறிவிக்கணும்னு விடுதலை சிறுத்தைகள் பதிவு செய்தோம். ஏப்ரல் 12ஆம் தேதி கோரிக்கை வைக்கப்பட்டது. ஏப்ரல் 13ஆம் தேதி காலையில் வந்தவுடனேயே முதல்வர் அறிவித்த முதல் அறிவிப்பு, இனி ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழ்நாட்டிலே அனைத்து அரசு அலுவலகத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் சமத்துவ நாளாக அனுசரிக்கப்படும், சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு தந்தார். இதுதான் அம்பேத்கர் உடைய இணைஞ்ச அந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது. இந்த அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரிலான விருது, அம்பேத்கர் பேரில் ஏதாவது ஸ்கீம் திட்டங்கள் எதை பண்ணாலும் அம்பேத்கர்னா உடனே வந்து பட்டியல் சமூகத்தோட மாத்திரம் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ் தேசிய தலைவர்களுக்கும் கூட அந்த ஒரு உளவியல் அப்படியே இருந்ததுங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு மனத்தடை இருந்தது. இதை வெளிப்படையாக தோழமையோடு நான் பேச விரும்புகிறேன். ஆனால் இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய திரும்பிய திசையிலெல்லாம் எழுந்து பேசுகிறவங்க எல்லாரும் அரசியல் சாசனம் அம்பேத்கர், அரசியல் சாசனம் அம்பேத்கருங்கிற வார்த்தையை தொடர்ந்து சொன்னதுனால எரிச்சலான அமித்ஷா, என்னப்பா அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு அவரே காண்டாயி சொன்னதை நம்ம கேட்டோமா இல்லையா? அதுதான் இன்னைக்கு. வேற வழியில் நீங்கள் எங்களை ஒதுக்குறோன்னு நினைக்கிறீங்க. அது உண்மையாக இருந்தால் ஒதுங்கி போயிருக்கலாம். அது அல்ல. நாங்கள் தான் மையம். அண்ணன் சொல்லுவார், பா நம்மளை ஓரமாக உட்கார சொல்கிறான்னு நீ கவலைப்படாதப்பா, போய் உட்காரு, உனக்கிட்ட ஆளுமை இருந்தால் நீ உட்கார்ற இடம் தான் மையமாக மாறும்னு தலைவர் சொல்லுவார். அது மாதிரி இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தின் மையமாக மாறி இருக்கிறார். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே அவையில் இதே அரங்கத்தில் தலைவர் குரல் கொடுத்தார். யார் முன்னாடி? ஒரு மாபெரும் பேராளுமையாக கருத்தியல் வலிமை பெற்ற ஒரு பெரிய தமிழர்களுடைய அடையாளமாக கருதப்பட்ட முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் முன்னாடி. அவருக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே சின்னவராக இருப்பீங்களா தோழர்? ஒரு கலைஞரோட இருப்பீங்க இல்லை? அந்த வயசில் அது ஒரு 2 தலைமுறை இடைவெளியாக கூட இருக்கலாம். அதை பற்றிலாம் கவலைப்படல. அண்ணன் எழுந்திரிச்சு சொன்னார், அம்பேத்கர் பேரில் கொடுக்குற விருதையா எங்கள்கிட்ட மட்டும் கொடுக்குறீங்க? தலித்தல்லாத சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகள்கிட்ட கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார். கலைஞர் வந்து சரி சரி கொடுக்குற, முதல்ல இந்த வாட்டி நீங்கள் வாங்கிங்க அப்படின்னு சொல்லி அதை மேடையிலே அதை சமாதானப்படுத்தி அதை கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் அண்ணன் வந்து சரி அரசுகிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம், நாளைக்கு நாமே ஒரு அரசாக மாற போகிறோம், அதனால் நாமே இப்போ நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பெயரிலான விருதை ஜனநாயக சக்திகளோடு பகிர்ந்து கொள்கிற, இது வழங்கும் விழா அல்ல, இது பகிர்ந்து கொள்ளுகிற விழா. ஒன்றை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். சில புராண துன்பங்களை மீண்டும் நான் சொல்றதுனால புராண நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க. இந்த புராணங்கள்லாம் என்னன்னா நம்ம கிட்ட இருந்து திருடுறதுக்காக அவங்க செஞ்ச ஒரு கட்டுக்கதை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நீளம் தான் நம்முடைய நிறம் நினச்சிட்டு இருக்கோம். தம்பி உன் பேர் என்ன? மஞ்சள் சட்டை போட்டிருக்க? மணிகண்ட மஞ்சள் சட்டை போட்டு வந்திருக்காரு. இப்போ மஞ்சள் நம்ம நிறம் நினைக்கிறீங்களா? புத்தர் மெய்ஞானம் அடைஞ்சார்ல, அந்த மெய்ஞானத்தை குறிக்கிற அடையாளமே, மெய்யறிவின் அடையாளமே மஞ்சள் தான். மஞ்சள் நீராட்டு விழா அப்படிங்கிறது அந்த இளமை பருவம், அந்த விடலை பருவத்திலிருந்து ஒரு குறைந்தபட்ச மெய்ஞானத்தை அடைகிறார்கள் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கின ஒரு அடையாளம் தான். எல்லாத்தையும் அவன் திருடி திருடி, மஞ்சளும் நம்ம அடையாளம் தான், எல்லா சிவப்பும் நம்ம அடையாளம் தான், எல்லா நிறமும் நம்ம அடையாளம் தான், எல்லாம் திருடு போய் கடைசியா ஆலகால விஷத்தினுடைய நிறமாக இருக்கிற நீலம் மட்டும் நம்மகிட்ட இருக்கு. அதனால இதுதான் நம்ம நிறம் நினைக்காதீங்க. கடைசியா விட்டு போன நிறம் இது. இதிலிருந்து தொடங்கி எல்லா நிறத்தையும் நம்ம நிறமா மாற்ற வேண்டியது நம்ம முன்னாடி இருக்கிற கடமை. அதனால புராணங்கள்ங்கிறது நம்மகிட்ட இருந்து அவங்க எப்படி திருடுனாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க உருவாக்குற ஒரு கட்டுக்கதை தான். மாமன்னன் நந்தனை திருடுனாங்க, என்ன பண்ணாங்க? பெரிய புராணமும் ஒரு புராணத்தை எழுதி அந்த திருட்டை வேற விதமா திரிச்சாங்க. புராணம் என்பது ஒண்ணுமில்லை, ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணின் பூர்வகுடிகளின் வரலாற்றை திரித்த கதை தான் புராண கதைகள், வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி பார்க்கடலை கடைந்ததுன்னு ஒரு கதை வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்கடலை கடைந்தாங்க அப்படின்னு. மேரு மலையை மத்தாக கொண்டு வாசுகி என்கிற பாம்பை கயிறாக வைத்து கொண்டு பார்க்கடலை கடைந்தால் அமுதம் கிடைக்கும் என்கிற, இதெல்லாம் வந்து புராணத்தில் குறியீடுகளாக சொல்லப்பட்டிருக்கு.
இதுக்குள்ளார வந்து அறிஞர் ரவிக்குமார் போன்றவர்கள், நம்ம வன்னியரசன் மாதிரி இருக்கிற நம்ம தலையார் என்ன மாதிரி இருக்குது, நீங்களாம் அறிஞர்கள்லாம் இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, அது பிறகு சொல்லி தருவாங்க நம்மளுக்கு. அதை கடையிறாங்க. பார்க்கடலை கடையணும்னா தேவர்கள் மட்டும் கடைய முடியாது, அமுதம் கிடைக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க யார் வந்து சேர்ந்தாதான் கடைய முடியும், அசுரர்களும் வந்து சேர்ந்தாதான். ஷானவாசனா நீங்கள் ஒன்றும் கடுப்பாயிடுங்க, இது சும்மா புராணம், ஒரு டீ கோட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் இல்லை. அப்போ அசுரர்களும் சேர்ந்து அதை வந்து கடைஞ்சாதான் அதை வந்து கடைய முடியும் அப்படிங்கிறது. அப்போ கடையணும்னு தேவை வரும்போது, அமுதம் கிடைக்கும் போது யாரை கூப்பிட்டான், அசுரர்களை கூப்பிட்டான். இந்த புராணத்திலே சொல்லுகிறான், கடைசியாக அமுதம் கிடைச்சப்பா அசுரர்கிட்ட கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்கூடாதா, கொடுக்கணுமா கொடுக்குதா, புராணமே சொல்லுது. கடைசியாக அசுரர்கள்ட்ட அந்த அமுதத்தை கொடுக்கல, அசுரர்கள்ட்ட அமுதத்தை கொடுத்தா அதை தப்பாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. நாங்கள் அப்படிதான்ப்பா அதிகாரத்தை எங்ககிட்ட கொடுத்தா தப்பாக பயன்படுத்துவீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அமுதம் அன்னைக்கு எங்ககிட்ட இருந்து பறி போயிருக்கலாம். நம்ம காகிதே வெள்ளத்துறை சான்றாளர் விருதாளர் இருக்கிறாரு, அவரை கரவுல எழுப்பி அப்படியே உட்கார வச்சிருவோம். அவர் உட்காந்துருவார். அது அந்த காலம், புராண காலம். பார்க்கடலை கடற்கரை கூப்பிட்டுட்டு கடைசியாக வந்து அமுதத்தை கொடுக்காம போகிறதுங்கிறது. அதே மாதிரி தான் இன்றைக்கி அதிகாரத்தை கடையணும் போதும் ஓட்டு போடுறதுக்கு நம்மளை கூப்பிடுறான். நம்ம இல்லாமல் அதிகாரத்தை கடைய முடியுமா, உருவாக்க முடியுமா? அதிகாரம் வந்த பிறகு அவனே முழுக்க சாப்பிட்டு மிச்ச மீதியை நம்மகிட்ட கொடுவாங்கிறான். இது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவின் காலம். இங்கு யாரும் அமுதத்தையும் திருட முடியாது, அதிகாரத்தையும் திருட முடியாது. உங்களுடைய ஒட்டுமொத்த புராணத்தையும் டீகோட் பண்ணுவோம். அடிமை நந்தனாக எங்களை அடையாளப்படுத்திய புராணம் கிழித்தெறியப்படும். மாமன்னன் நந்தன் என்கிற புதிய வரலாறு எழுச்சி தமிழரின் துணையோடு விடுதலை சிறுத்தைகளால் உயிர்ப்பிக்கப்படும். விருதுகள் வழங்கும் விழா அல்ல, அன்பை, பாசத்தை, தோழமையை, வலியை, ஆதங்கத்தை, எதிர்கால சமத்துவத்திற்கான கனவை பகிர்ந்து கொள்ளுகிற விழா என்கிற அடிப்படையிலே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நெஞ்சார வரவேற்று நானும் வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது சிறுத்தைகளின் காலம், எழுச்சி தமிழருடைய காலம் என்று புராணங்களை மையப்படுத்தி எச்சரித்து சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் மிக முக்கியமான நிகழ்வாக எழுச்சி தமிழர் அவர்களால், தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களால் ஆன்றோர் சான்றோர்களுக்கு விருதுகள் வழங்குகின்ற நிகழ்வு. நம்முடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது ஆன்றோர் சான்றோர்களுக்கான தகுதி உரையை இப்பொழுது படிப்பார்கள். உங்களுடைய கரவொலிகளுக்கிடையே நம்முடைய திசைவழி போக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் திசைவழியை தீர்மானிக்கக்கூடிய தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை உங்களுடைய கரவொலிகளுக்கிடையே அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். விருது பெறும் சான்றோரின் தகுதி நிலை குறித்த அறிக்கையை உங்கள் முன்னால் இப்போது வாசிக்க இருக்கிறேன். அதன் பின்னர் சான்றோர் பெருமக்களுக்கு உங்கள் சார்பில் விருதுகள் வழங்கப்பெறும். அதனைத் தொடர்ந்து விருது பெறும் சான்றோர் சுருக்கமாக தங்களின் ஏற்புரையை வழங்குவார்கள். நிறைவாக உங்களிடையே நான் உரையாற்ற இருக்கிறேன்.
தகுதியுரை படித்ததும் நிகழ்ச்சி முடிந்தது என்று எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருது ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த டாக்டர் KS சலம் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடரை வழங்குகிறோம். அவர் ஆந்திரா குப்பத்தில் உள்ள திராவிட பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர். அவருக்கு தமிழிலே நாம் தகுதியுரை வழங்க இயலாது என்பதனால் ஆங்கிலத்திலே வழங்குகிறோம். அதை உங்களிடையே நான் வாசிக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி takes immense pride in conferring the Ambedkar Sudar Award upon Dr. KS Chalam. Dr. KS Chalam is a distinguished political economist, educationist, and scholar of human development studies. He has served as a member and acting chair of the Union Public Service Commission. He was the Vice Chancellor of Dravidian University, Kuppam, Andhra Pradesh. Renounced as the founder of the Academic Staff College scheme in India, he served as its first director. He was also appointed as the first director of the Swami Ramananda Tirtha Rural Institute in Bhutan, Pochampally, Andhra Pradesh. Dr. Chalam is the recipient of several accolades, including the UGC Young Social Scientist Award in Economics 1984, Man of the Year 1985, and the Kalinga Seema Award, among others. He has presented papers at international conferences at Cambridge, Wisconsin, Columbia, and other reputed universities. He taught in the Department of Economics at Andhra University and served as a member of the Planning Board of the Government of Madhya Pradesh, contributing to the drafting of the Bhopal Declaration. Dr. Chalam has authored 28 books and is the founder and editor of the South India Journal of Social Sciences. A versatile scholar committed to human rights and social justice, he served as Secretary of Amnesty International, India during 84-85. He was also a special rapporteur at the National Human Rights Commission's Right to Food Conference. In recognition of his relentless crusade against casteism and his unwavering commitment to social justice, Vidudalai Chiruthaikal Katchi, a party dedicated to realizing the dreams of Dr. B.R. Ambedkar, is honored to confer the Ambedkar Sudar Award upon Dr. KS Chalam. அடுத்து பெரியார் ஒளி விருது இனமுரசு சத்யராஜ். திரைக்கலைஞர் இனமுரசு சத்யராஜ் அவர்கள் மருத்துவர் திரு சுப்பையன், திருமதி நாதாம்பாள் ஆகியோருக்கு 3/10/1954 அன்று கோயம்புத்தூரில் பிறந்தார். இவர் தாவரவியல் துறையில் இளம் அறிவியல் பட்டதாரி ஆவார். இவர் பெரும் பண்ணையார் குடும்பத்தை சார்ந்தவர் என்றாலும் ஏழை எளியோரின் நலன்களில் அக்கறை கொண்டவராக வளர்ந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள், பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அவர்களின் திரைப்பாடல்கள் மற்றும் திராவிடர் கழகத்தின் பகுத்தறிவு நிகழ்ச்சிகள் போன்றவை இவருக்கு இடதுசாரி அரசியல் மீது ஈர்ப்பையும் ஈடுபாட்டையும் உருவாக்கியது. குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் ஆகியோரின் புரட்சிகர சிந்தனைகளால் ஈர்க்கப்பெற்ற இவர் சாதி ஒழிப்பு, மகளிர் விடுதலை, பாட்டாளி மக்களின் மீட்சி போன்ற கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை திரைத்துறையின் வாயிலாக பரப்பும் பணிகளில் ஈடுபட்டார். அதன் உச்சமாக இவர் தந்தை பெரியாராகவே ஒரு திரைப்படத்தில் தோன்றினார்.
இவர் திரைத்துறையில் புகழின் உச்சத்தில் இருந்த போதும் அன்னை தமிழுக்காகவும் ஆருயிர் தமிழர்களின் நலன்களுக்காகவும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் தீவிரமாக பல்வேறு போராட்டக் களங்களில் பங்கேற்றுள்ளார். மேதகு பிரபாகரன் அவர்களின் மீது தீராத பற்று கொண்ட இவர் இன்றும் தமிழீழ விடுதலைக்கான குரலாக ஒலிப்பவர். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து தோழமை சக்திகளுடன் களத்தில் நிற்பவர். காவிரி நீர் உரிமைக்காக களமாடியவர். சமூக நீதிக்காக திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளோடு இணைந்து குரல் எழுப்பி வருபவர். எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாத இவர் பகுத்தறிவு கொள்கைகளால் பெரியாரியவாதியாகவும், சமத்துவ சிந்தனைகளால் அம்பேத்கரியவாதியாகவும், பொதுவுடைமை கருத்தியலால் மார்க்சியவாதியாகவும் இயங்கும் ஒரு செயற்பாட்டாளராக விளங்குகிறார். திரைப்பட வாய்ப்புகளை பற்றியோ வருமானத்தை பற்றியோ கவலைப்படாமல் தான் ஏற்றுக்கொண்ட புரட்சிகர கொள்கைகளுக்காக எந்த நிலையிலும் சமரசமில்லாமல் செயலாற்றி வரும் இவருக்கு ஏற்கனவே பெரியார், எம்ஜிஆர், கலைஞர் பெயர்களிலான விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் திரைத்துறையில் இவருடைய நடிப்பாற்றலை போற்றும் வகையில் இவருக்கு கலைமாமணி உள்ளிட்ட ஏராளமான விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன. தந்தை பெரியாரின் வழியில் இனமுரசு சத்யராஜ் அவர்கள் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் சனாதனத்தை எதிர்த்து ஆற்றி வரும் அரும் பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான பெரியார் ஒளி விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். நன்றி. அடுத்து மார்க்ஸ் மாமணி விருது. தோழர் தியாகு அவர்கள் ஆசிரியர் கிருஷ்ணசாமி, திருமதி ராஜாமணி ஆகியோருக்கு 30/1/1950 அன்று திருவாரூரில் பிறந்தார். இவர் குடந்தை அரசு கல்லூரியில் இயற்பியலில் இளம் அறிவியல் பட்டம் பயின்றுள்ளார். நூலகங்களுக்கு சென்று படிப்பதிலும் பொதுக்கூட்டங்களில் தலைவர்களின் உரைகளை கேட்பதிலும் ஆர்வம் கொண்டதால் இவருக்கு மாணவ பருவத்திலேயே அரசியல் ஈடுபாடு ஏற்பட்டுள்ளது. சாதி, மதம் மற்றும் வர்க்க அடிப்படையிலான பாகுபாடு இல்லாத சமூகம் அமைய வேண்டும் என்கிற கொள்கைகளால் ஈர்க்க பெற்ற இவர் அரசியல் களங்களில் தீவிரம் காட்டியுள்ளார். 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஆதரவாக பரப்புரை செய்துள்ளார். இவர் புகழ்பெற்ற சோசலிச தலைவர்களான இளந்துருக்கர் சந்திரசேகர், மோகன் தாரியா, V.K. கிருஷ்ணமேனன் போன்றவர்களுடன் பொதுவுடைமை கருத்தியல் குறித்து விவாதிக்கும் வாய்ப்புகளை பெற்றவர். கல்லூரி பருவத்தில் சோசலிச பார்வையில் 10 அம்ச திட்டம் என்கிற நூலை வெளியிட்டவர். அத்துடன் மாவோவின் ஹுனான் அறிக்கையை தமிழாக்கம் செய்தவர். ரஷ்ய புரட்சி பற்றியும் தோழர் ஹோசிமின் பற்றியும் கல்லூரியில் துண்டறிக்கை கொடுத்து தீவிரமான இடதுசாரி பணிகளை மேற்கொண்டவர். 1968ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 25ஆம் நாளன்று தஞ்சை கீழ்வெண்மணியில் நடந்த படுகொலை இவரை தீவிர நக்சல்பாரி அரசியல் பாதைக்கு திருப்பியது. குறிப்பாக சாரு மஜும்தாரின் அரசியலில் ஈடுபாடு கொண்டு சாதி மற்றும் நிலவுடைமை ஆதிக்கத்திற்கு எதிராக போராட துணிந்தவர். திருவோணம் முத்துத்தங்கப்பா அழித்தொழிப்பு வழக்கில் இவருக்கும் சில தோழர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் கலைஞரின் பரிந்துரையால் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. மாமேதை கார்ல் மார்க்சின் மூலதனம் என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்த இவர் 1985ஆம் ஆண்டு இறுதியில் சிறையிலிருந்து விடுதலையான பின்பு 7 ஆண்டுகளில் அதனை 5 நூல்களாக வெளியிட்டுள்ளார். தேசிய இன சிக்கல் மற்றும் தமிழீழம் குறித்து CPM தலைமையுடன் கருத்து வேறுபாடு கொண்டதால் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக திலீபன் மன்றம் தொடங்கினார். பின்னர் தமிழர் இயக்கத்துடன் இணைந்து பணியாற்றிய இவர் சில ஆண்டுகளில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை தொடங்கி தொடர்ந்து செயலாற்றி வருகிறார். மார்க்சின் மூலதனம், சுந்தரையாவின் வீர தெலுங்கானா, நெல்சன் மாண்டேலா சிறையிலும் வாடாத கருப்பு மலர், சுவருக்குள் சித்திரங்கள், கம்பிக்குள் வெளிச்சங்கள் மற்றும் விலங்கிற்குள் மனிதர்கள் முதலிய நூல்கள் இவரது படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். மாமேதை கார்ல் மார்க்சின் வழியில் தோழர் தியாகு அவர்கள் சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, வல்லரசிய எதிர்ப்பு மற்றும் நிலவுடைமை ஆதிக்க எதிர்ப்பு ஆகியவற்றுடன் கூடிய தமிழ் தேசிய களத்தில் ஆற்றி வரும் அரும்பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான மார்க்ஸ் மாமணி விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். காமராஜர் கதிர் விருது. மக்களவை உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான புதுவை காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு வைத்திலிங்கம் அவர்கள் திரு வெங்கடசுப்பா ரெட்டியார்,
திருமதி லட்சுமிகாந்தம் அம்மையார் ஆகியோருக்கு 5/10/1950 அன்று பிறந்தார். புதுவை காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்களுள் ஒருவரான இவரது தந்தை திரு வெங்கடசுப்பா ரெட்டியார் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தின் மேனாள் முதலமைச்சர் ஆவார். முதலமைச்சரின் புதல்வர் என்கிற முறையிலும் காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய குடும்ப பின்னணியை கொண்டவர் என்கிற முறையிலும் இவருக்கு அரசியல் ஈடுபாடு மிக இயல்பாக அமைந்தது. இளம் வயதிலேயே தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பும் இவருக்கு கிட்டியது. தனது 30வது வயதில் தேர்தல் அரசியலில் தீவிரமாக இறங்கிய இவர் தனது 41வது வயதில் புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக ஆட்சி பீடம் ஏறினார். இவர் 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அத்துடன் இவர் 10 ஆண்டுகள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் 3 ஆண்டுகள் சபாநாயகராகவும் 7 ஆண்டுகள் அமைச்சராகவும் பணியாற்றியவர். மேலும் 2 முறை புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று மக்கள் தொண்டாற்றியவர். தற்போது 2வது முறையாக மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவரது ஆட்சி காலத்தில் புதுச்சேரி மாநிலம் கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டது. காரைக்காலில் வேளாண் கல்லூரி, பள்ளிகளுக்கு பேருந்து வசதி, கட்டணமில்லா கல்வியின் விரிவாக்கம், முதியோர் உதவித்தொகை திட்டம் பரவலாக்கல் முதலானவை இவரது ஆட்சி காலத்தின் சாதனைகளாகும். அத்துடன் இவர் சுகாதாரத்துறையின் மேம்பாட்டுக்கென சிறப்பு கவனம் செலுத்தினார். இவரை எப்போதும் எவரும் இலகுவாக அணுக முடியும் என்கிற அளவுக்கு மிகுந்த எளிமையாகவும் இனிமையாகவும் பழகக்கூடியவர். விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டுக்காக இன்றும் தொடர்ந்து சலிப்பின்றி உழைத்து வருபவர். பெருந்தலைவர் காமராஜர் வழியில் எளிய மக்களின் நலன்களுக்காக இடையறாது பாடாற்றி வரும் திரு வைத்திலிங்கம் அவர்களின் பங்களிப்பை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான காமராஜர் கதிர் விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். அயோத்திதாசர் ஆதவன் விருது பௌத்த ஆய்வாளர் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்கள் திரு பாலகுருசாமி திருமதி தர்மாம்பாள் ஆகியோருக்கு 2/4/1959 அன்று கும்பகோணத்தில் பிறந்தார். இவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அத்துடன் சோழ நாட்டில் பௌத்தம் என்னும் தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டு அதே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். தனது கள ஆய்வுகளின் மூலமாக தமிழகத்தில் 21 இடங்களில் கௌதம புத்தரின் திருவுருவச் சிலைகளையும் 13 இடங்களில் சமண மதத்தை சார்ந்த தீர்த்தங்கரர்களின் திருவுருவச் சிலைகளையும் கண்டெடுத்துள்ளார். ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையில் பௌத்தம் எவ்வாறு தமிழ்நாடெங்கும் தழைத்திருந்தது என்பதற்கு இவர் கண்டெடுத்துள்ள புத்தரது சிலைகள் சான்றுகளாக உள்ளன. சுந்தரபாண்டியன் பட்டணம், திருநாட்டியாத்தான்குடி, உள்ளிக்கோட்டை, குழுமூர், வளையமாபுரம், திருச்சிராப்பள்ளி, கண்டிரமாணிக்கம் ஆகிய இடங்களில் 2002ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரையுள்ள காலகட்டங்களில் இவர் கண்டெடுத்துள்ள கௌதம புத்தரின் சிலைகள் குறிப்பிடத்தக்கவையாகும். மேலும் சிறுமாக்கநல்லூர், கிராந்தி, பஞ்சநதி குளம், தோழி ஆகிய இடங்களில் சமண தீர்த்தங்கரர்களின் திருவுருவச் சிலைகளையும் கண்டெடுத்துள்ளார். 2013ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு கண்மாய் ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட சிலை புத்தர் சிலை அல்ல, சமண தீர்த்தங்கரின் சிலை என்று உறுதிப்படுத்தியவர். இவரால் கண்டெடுக்கப்பட்டுள்ள மீசையுள்ள புத்தர், இவ்வளவு நாளா புத்தருக்கு மீசை இல்லாமல் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இவரால் கண்டெடுக்கப்பட்டுள்ள மீசையுள்ள புத்தர் உள்ளிட்ட கௌதம புத்தரின் திருவுருவச் சிலைகள் பண்டிதர் அயோத்திதாசர் முன்வைத்த தமிழ் பௌத்தத்தின் சிறப்பையும் தனித்தன்மையையும் நிறுவுவதற்கு இன்றியமையா தரவுகளாக உள்ளன. தமிழ்நாட்டில் தற்போது உருவாகியிருக்கும் பௌத்த மறுமலர்ச்சிக்கு இவர் கண்டெடுத்துள்ள புத்தர் சிலைகளும் அவை குறித்து இவர் எழுதியுள்ள ஆய்வு நூல்களும் ஆதாரங்களாக அமைந்துள்ளன. பண்டிதர் அயோத்திதாசர் வழியில் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்கள் தமிழ் பௌத்த ஆய்வுக்கும் பௌத்த மறுமலர்ச்சிக்கும் ஆற்றியுள்ள அரும் பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான அயோத்திதாசர் ஆதவன் விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். காயிதே மில்லத் பிறை விருது மௌலவி PA காஜா முயினுத்தீன் பாகவி அவர்கள். மௌலவி PA காஜா முயினுத்தீன் பாகவி அவர்கள் புலவர் அகமது மைதீன், திருமதி ஜமீலா பிவி ஆகியோருக்கு 12/10/1963 அன்று திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் பிறந்தார். இவர் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் உள்ள அமானியா மதரசாவில் 3 ஆண்டுகள்
குர்ஆன் மனப்பாட வகுப்பை முடித்து ஹாஃபீஸ் பட்டமும், பின்னர் வேலூரில் உள்ள அரபு கல்லூரியில் 7 ஆண்டுகள் பயின்று மௌலவி பட்டமும் பெற்றார். 1986ஆம் ஆண்டு முதல் கன்னியாகுமரி மாவட்டம் திருவரங்கோடு ஜாமிஉல் அன்வர் அரபு கல்லூரியில் பேராசிரியராக 3 ஆண்டுகள் பணியாற்றினார். 1989ஆம் ஆண்டு முதல் 36 ஆண்டுகளாக தனது சொந்த ஊரான மேலப்பாளையத்தில் உள்ள உஸ்மானியா அரபு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அத்துடன் அவ்வூரில் உள்ள பெரிய குத்பா பள்ளி வாசலில் இமாமாகவும் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நடத்துபவராகவும் பணியாற்றி வருகிறார். தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளில் மார்க்க சொற்பொழிவுகளை ஆற்றி வருகிறார். 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வன்முறை பரவாமல் அமைதியை நிலைநாட்டி மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்தவர் என்கிற நிலையில் அப்போதைய மாவட்ட ஆட்சியரால் பாராட்ட பெற்றவர். 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை என்னும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களின் அமைப்பின் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட இவர் மதங்களை கடந்து மனிதநேய பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறார். 2020ஆம் ஆண்டு டெல்லியின் வடகிழக்கு பகுதியில் சனாதன சக்திகள் நடத்திய வன்முறை வெறியாட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் ஆற்றிய நிவாரணப் பணிகள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவர் ஆற்றிய அருந்தொண்டு போற்றுதலுக்குரியதாகும். கண்ணிய தமிழர் காயிதமில்லத் வழியில் சமூக நீதி, சகோதரத்துவம் மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்காக மௌலவி PA காஜா மொயினுத்தீன் பாக்கவி அவர்கள் ஆற்றி வரும் அரும்பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான காயிதே மில்லத் பிறை விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். கடைசி இந்த விருது பெறும் சான்றோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலவில்லை. அவர் கனடாவில் இருக்கிறார். இலங்கை திரும்பியதும் நேரிலே வந்து நம்முடைய அலுவலகத்தில் இந்த விருதினை பெற்றுக்கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார். அவர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். அதை இங்கே ஒளிபரப்ப இயலவில்லை. அதை என்னுடைய முகநூலில் பதிவிட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போது அவர் இங்கே இல்லை என்றாலும் கூட அவருக்கான தகுதி உரையை இங்கே வாசிக்கிறேன். செம்மொழி ஞாயிறு விருது தமிழறிஞர் சண்முகதாஸ் அவர்கள். தமிழறிஞர் சண்முகதாஸ் அவர்கள் இலங்கை திருகோணமலையில் திரு அருணாச்சலம், திருமதி முத்தம்மாள் ஆகியோருக்கு 1940ஆம் ஆண்டு தைத்திங்கள் 2ஆம் நாள் பிறந்தார். இவர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை சிறப்பு தமிழ் பட்டவகுப்பு பயின்றார். அதன் பிறகு ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் ஓராண்டு மொழியியல் பயின்றார். அதே பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் முனைவர் பட்டமும் பெற்றார். 1963ஆம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியராக பணியாற்றினார். 75ஆம் ஆண்டு முதல் யாழ்ப்பாண வளாகத்தில் இருந்த பல்கலைக்கழக கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார். அங்கிருந்தே தனது தமிழ் பணிகளையும் தொடர்ந்தார். 1982ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மொழித்துறை தலைவராக பொறுப்பேற்றார். பின்னர் நைஜீரியாவில் உள்ள இபாதன் பல்கலைக்கழகத்தில் 1983ஆம் ஆண்டு டோக்கியோவில் உள்ள ஹாகூசன் பல்கலைக்கழகத்திலும் வருகை தரு பேராசிரியராக பணிபுரிந்தார். 1998ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தராக பணியாற்றினார். அத்துடன் 2008ஆம் ஆண்டு முதல் அதே பல்கலைக்கழகத்தில் வருகை தரு பேராசிரியராக பணிபுரிகின்றார். அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் அனுப்பும் முனைவர் பட்ட ஆய்வேடுகளை மதிப்பிடும் தேர்வாளராக பணிபுரிந்த பெருமைக்கும் உரியவர். இவர் ஏராளமான விருதுகளையும் பரிசுகளையும் பெற்று தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். குறிப்பாக 1963இல் இலங்கை பல்கலைக்கழகத்தின் ஆறுமுக நாவலர் விருதினையும் 1987இல் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் சபாரத்னம் நினைவு பரிசினையும் பெற்றார். அத்துடன் யுனெஸ்கோ விருது மற்றும் இலங்கை அரசின் சாகித்ய ரத்னா விருது ஆகியவற்றையும் பெற்ற பெருமைக்குரியவர். 2020ஆம் ஆண்டு உலக தமிழ்ச்சங்க மதுரையில் இவருக்கு தமிழ் இலக்கண விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. இவர் 35க்கும் மேற்பட்ட நூல்களையும் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். சங்க இலக்கியமான குறுந்தொகையினை சென்னை செம்மொழி மையத்தை சார்ந்த முனைவர் மனோன்மணி, திரு சாமிநாதன் ஆகியோருடன் இணைந்து சிங்களத்தில் மொழிபெயர்த்துள்ளார். 2013ஆம் ஆண்டு லண்டனில் உலகத் தமிழர் மாநாட்டினை தலைமையேற்று நடத்தியுள்ளார். தற்போது யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தின் பெருந்தலைவராகவும்
2019ஆம் ஆண்டு முதல் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் பொதுச் செயலாளர்களில் ஒருவராகவும் பணியாற்றி வருகிறார். செம்மொழி தமிழை மென்மேலும் செழுமைப்படுத்தும் வகையில் தமிழறிஞர் சண்முகதாஸ் அவர்கள் இடையராது ஆற்றி வரும் அரும்பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான செம்மொழி ஞாயிறு விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். அனைவரையும் வாழ்த்தக்கூடிய வகையில் ஒரு நிமிடம் எழுந்து நின்று கைகளை தட்டி அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டுகிறேன். அனைவருக்கும் நமது வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. அனைவரும் அமைதியாக அமரவும், நிற்பவர்கள் நின்று கொண்டே இருக்கவும், கலைஞ்சி போகக்கூடாது, அப்படியே உட்காருங்க. இப்போது இது வந்துருச்சா? வந்துருச்சா? ஷீட் வந்துருச்சா? இப்போது விருதுகள் வழங்கப்பெறும் நிகழ்ச்சிகள். முதலில் அம்பேத்கர் சுடர் விருது டாக்டர் KS சலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள், காமராஜர் கதிர், முன்னாள் முதலமைச்சர், புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் கதிர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களால் இந்த விருதை